இந்த பிள்ளைகளும் வீட்டில் இருந்தாலும் எரிச்சலாக தான் இருக்கு, இல்லாட்டாலும் எரிச்சலாக தான் இருக்கு. எவ்வளவு நாளாக வீட்டை ஒட்டடை அடிக்கணும்னு நினச்சோம். இந்த பிள்ளைகள் சாயங்காலம் வரதுக்குள்ளேயும் ஒட்டடை அடிச்சு வீடை சுத்தபத்தமாக ஆக்கி வச்சிடணும்ப்பா. ஏ அம்மா, எவ்வளவு கரையானு எங்கேருந்து இப்படி வந்துச்சு? அம்புஜா கட்ட போய் சாயங்காலம் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் குழம்பு கிளம்பு வச்சுருந்தா ஒரு சட்டி வாங்கிட்டு வருவோம். அம்புஜாக்கா, ஏன் அம்புஜாக்கா? மலர் சத்த மாதிரி கேக்கு. உள்ளதாண்டி இருக்கேன், வா. எங்கக்கா இருக்க? இங்க என்ன 7 ரூமா இருக்கு, பெட்ரூம்ல தாண்டி இருக்கேன். ஏன் அம்புஜாக்கா, என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்க? வாட்டி மலரு, வீட்டெல்லாம் ஒதுங்க வச்சுக்கிட்டு இருந்தேன் பாத்துக்க. இந்த செவர் ஓரமா ஒரே கரையான். அந்த தான் சரி இந்த காப்போட நவுட்டி பார்க்கலாமேன்னு பார்த்தா பூரா அரிச்சு வச்சிருக்கட்டி. உனக்கு வேற வேலையே இல்லையாக்கா? எப்போ பார்த்தாலும் பாரு வீட்டை ஒதுங்க வைக்கணும், துடைக்கணும், ஒட்டடை அடிக்கணும்ண்டு எதையாச்சும் பண்ணிக்கிட்டு வீட்டை போட்டு எந்த நேரமும் உருட்டிக்கிட்டே கிடக்குக்கா. அது சரி, என்னம்டி செய்ய, நம்ம தானே நம்ம வீட்டை சுத்தபத்தமாக வச்சுக்கணும். சரி வா, ஒரு கைப்பிடி இந்த கப்போட லேசை நவுட்டி பார்ப்போம். உள்ள எவ்வளோ கரையா இருக்குன்னு தெரியலையே. ஆ சரிக்கா வா. ஏன் அம்புச்சக்கா பிடிச்சிட்டிங்களா? நான் இங்கே நவுட்டுறேன். நவுட்டுடி. அப்படி என்னதாக்கா இருக்கு இதுல? ஏ அம்மா, என்ன கணக்கு. இது அந்த காலத்துல எங்க மாமனார் செஞ்சதுடி. அவர் கையால தேக்கு மரத்துல பண்ணது, அதான் இவ்வளவு வெயிட் இருக்கு. ஏ அம்மா, பின்னாடி பாரு எவ்வளவு கரையா அரைச்சு வச்சிருக்குன்னு. ஆமாக்கா, இவ்வளோ கரையா இருக்கே. இவ்வளவு நாள் நான் இதை பார்க்கவே இல்லடி, நல்ல வேலை இப்ப மாச்சும் பார்த்து எடுத்தனே. ஏக்கா, ஓவரா வாயை பழக்காத. இது என்ன புதுசா என்ன? பழைய காலத்துல உள்ளது தானே, தூக்கி போட்டு வேற வேலையை பாருக்கா. ஏட்டி அப்படி சொல்லாத, எங்க மாமனார் ஞாபகமா இது ஒண்ணுதான் இருக்கு எங்க கிட்ட. அவரு அப்பா ஞாபகமா இதை பத்திரமா வச்சிருக்காருடி. என் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. என்னம்டி செய்ய? ஏக்கோ, பின்னாடிலாம் லேசாக தான் கரையா அடிச்சிருக்கு. இதை நல்லா தட்டி தொடச்சிட்டு கரையாம இருந்தால் லைட்டாக அடிச்சு விடு, எல்லா கரையானும் பேரும். ஆட்டும் டீ. நல்ல வேலை அம்புஜக்கா, இது இப்போவாச்சும் பார்த்தியே. இன்னும் கொஞ்ச நாள் இதை விட்டு வச்சிருந்தா அவ்வளவுதான், வெறும் கட்டை கூட மிஞ்சிருக்காது. ஆமா பாத்தியா, கரையா இல்லைன்னா அவ்வளோத்தையும் அரைச்சிலாம் எடுத்துருக்கோம். முதல்ல இதில் இருக்க பொருளெல்லாம் எடுத்து வெளில போடுக்கா. அதுக்கப்புறம் நல்லா கழுவி வெயிலில் கொஞ்ச நேரம் போட்டு அதுக்கப்புறம் கரையாம இருந்து அடிச்சு விடுவோம். பெயிண்ட் ஏதாவது வச்சிருக்கியா? ஆமாட்டி, நீ சொல்ற மாதிரி முதல்ல இதை எடுத்து வெயில போடுவோம். பெயிண்ட் இல்லையேட்டி, போன வருஷம் பொங்கலுக்கு இருந்ததெல்லாம் அடிச்சிட்டோமே. நான் வேணா போய் லட்சுமி வீட்டில் இருக்கான்னு கேட்டு வரட்டா? முதல்ல இதை திறந்து பொருளெல்லாம் எடுத்து வெளியில் காலியாக்கி போடுக்கா. அதுக்கப்புறம் கரையாம இருந்து அடிச்சு விடுவோம். லாஸ்ட்டு போய் லட்சுமி அக்கா வீட்டில் போய் கேட்டு பார்ப்போம். அது சரிதான், முதல்ல இந்த வேலையெல்லாம் செய்கிறோம் டி. ஆமா, உன் மாப்பிள்ளை எப்போ வராரு? நீ பாட்டுக்கு இங்கே வந்து நிற்க. அவர் சாயங்காலம் வரேன்னு சொல்லியிருக்காருக்கா. நான் சாயங்காலம் ஊருக்கு போயிடுவேன், அதான் சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன். நீங்கள் என்னை இந்த வேலையில் எடுத்து விட்டீங்க. ஏன் டி, லேசாக அதை நவுட்டி வச்சது ஒரு வேலையா உனக்கு? அங்கெல்லாம் போய் நல்ல வேலை செய்யணும் பார்த்துக்கோ. ஏக்கா சரிக்கா, உன் பாடத்தை ஆரம்பிச்சிடாத. நான் வேற அங்கே போய் எப்படி தான் இருக்க போகிறேன்னோ தெரியல, எரிச்சலாக இருக்குக்கா. எங்கள் மாமியை கிளவி வேற வேலை சொல்லியே நீ கொன்னுரும். கல்யாணம்லாம் எதுக்கு பண்ணி வைக்கிறாங்கன்னு எனக்கு இப்போதான்க்கா புரியுது. அது சரி, மேடம் அவ்வளோ பெரிய மனுஷி ஆயிட்டீங்களோ? சரிடி, என்ன புரிஞ்சதுன்னு சொல்லி கேட்போம். வீட்டு வேலை செய்கிறதுக்காண்டி நல்ல நகை நட்டு போட்டு மேலதளத்தோட ஊரறியே அழைச்சிட்டு போகிறாங்க பாரு. இதுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்காங்கன்னு நினைக்கேன். நீ சொல்கிறது என்னமோ கரெக்டு தான், ஆனால் நம்ம வேலையை நம்ம தானட்டி பார்க்கணும். ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிறது ஒவ்வொரு பொண்ணுங்க கையில் தாண்டி இருக்குது. ஒரு வீட்டை நல்லா வச்சுக்கிறதும் அந்த வீட்டை நரகமாக்குறதும் அந்தந்த வீட்டு பொம்பளைங்க கையில் தாண்டி இருக்குது. அதனால் பார்த்து சூதானமாக எப்படி எப்படி இருந்து பொழைச்சிக்கணுமோ பொழைச்சிக்கோ. ஆட்டும்க்கா ஆட்டும். முதல்ல நம்ம புருஷனை நம்ம கையில் வச்சுக்கணும் டி. நாம சொல் பேச்சு கேட்குற மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி நாமளும் மாமியாருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். ஏக்கா போதும்க்கா, விட்டுருக்கா. முதல்ல வாக்கா, இதில் இருக்க பொருளெல்லாம் எடுத்து போடு. கரையா மிச்சம் மீதி இருக்கிறதையும் தின்னுட்டு போயிட போகுது. ஸ்கூலு திறந்தது தான் திறந்துச்சு, ஒரே ஸ்கூல் யூனிஃபார்ம் ட்ரெஸ் தான் வருது. எல்லாரும் ஒரே நேரத்தில் தான் கொண்டு வந்து குமிச்சு தராளுவோ. 1.5 மாசம் லீவில் என்னதான் பண்ணாளுவோ? அப்பவே துணியை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தா தச்சு தந்துருப்போம்ல. இப்போ எல்லாரும் ஒரே நேரத்தில் கொண்டு வந்து குமிச்சு வச்சிருக்காவோ. காலையில் ஒரு வாய் கஞ்சி குடிய கூட நேரம் இல்லாமல் உட்காந்து தச்சிட்டு இருக்கேன். மணி எத்தனை? ஏ அம்மா, 11 மணி ஆயிட்டா. இந்த ஒரு சட்டையை மட்டும் முடிச்சுக்குவோம். சரசு மாவ துணியை தச்சாச்சு. 2 பட்டன் மட்டும் வச்சா முடிஞ்சது. சாயங்காலம் அவள் கையில் கொடுத்து காசை வாங்கிடணும். என்னத்தையோ ஒரு 2 நாள் செலவுக்கு ஓடும். பொம்பளை பிள்ளைகள் துணியெல்லாம் பார்த்தா ஆசையாக தான் இருக்குது. ஆனால் தங்கம் விலையை நினச்சாலே ஒவ்வொரு நாளும் கிடுகிடுன்னு பயங்கரமாலாம் ஏறிக்கிட்டு போகுது. இப்படி நகை விலையெல்லாம் ஏறிச்சுன்னா கஷ்டப்பட்ட மக்கள்லாம் என்னதான் செய்யவோ. துவையல் அரைக்கணும், தேங்காய் வேற இல்லையே.
யாட்டையாவது போய் ஒரு துண்டு தேங்காய் இருக்கான்னு கேட்டு வருவோம். அடிக்க வெயிலுக்கு எங்க இருந்து கடைகளுக்கு போய் வாங்க, யார் வீட்லயாவது கேட்டு பார்ப்போம். எக்கோ அம்புஜக்கா உள்ள இருக்க பொருள் எதுவும் கரையா பிடிச்சிருக்கான்னு பாருக்கா. இல்லம்டி மலரு, உள்ள இருக்க பொருள்லாம் நல்லா தான் இருக்கு. நல்ல வேலை தப்பிச்சேன். அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சா ஆடி புடுவார் ஆடி. அவரை கூட ஒரு கரையில சமாளிச்சிடலாம் வையேன். என் பிள்ளைகள் பொருள் தான் இதுல முக்காவாசி கிடக்கு. ஆமா உள்ள மினி குடவுனே இருக்கேக்கா. ஆமாட்டி, அவளுக்கு தேவையுள்ளது தேவையில்லாத எல்லாத்தையும் சேர்த்து இதுல தான் குமிச்சு வைப்பாளுவோம். என் கூட சேர்ந்து ஒன்னொன்னா எடுத்து வை மலரு. இது என்னது இவ்வளோ ரிப்பனு, என்னத்துக்கு இது இப்படி வாங்கி வச்சிருக்காளுவோ? வேற ஒண்ணும் இல்லடி, கொழுப்புக்கு. இந்த லீவ்ல பரிசெல்லாம் முடிஞ்சு வீட்டுல கிடந்தாலுவல்ல, நான் அதை செய்வேன் இதை செய்வேன், போனை பார்த்து யூடியூப்பை பார்த்து என்னெல்லாமோ செய்யணும்னு உட்காந்து வாங்கி வச்சாலுவோ. இது பென்சிலு, அப்புறம் என்னது இந்த பெயிண்ட் அடிப்போம்ல டப்பா, அது டப்பா டப்பாவா வாங்கி வச்சாலுவோ. இல்ல ப்ரெஸ் 10-15 ப்ரெஸ்ஸுக்கான வச்சிருக்காளுவோட்டி. சரிக்கா, அவளுக்கு நேரம் போகுதுக்கு ஏதாவது வாங்கி வச்சு செய்வாளுவலா இருக்கும். செஞ்சா சரி. இதை பாரு, புத்தம் புதுசா அப்படியே வச்சிருக்காளுவோ. காட்டில் எடுத்து வைக்கேன். இந்தாங்கக்கோ. இது என்ன செருப்பையும் தூக்கி உள்ள வச்சிருக்காளுவோ? இதையும் பூஜை பண்றதுக்கு தான் வாங்கி வச்சிருக்காளுவோ? ஆமாடி, இந்த பிள்ளைகள் வெறும் கொழுப்படுத்தது. இந்த செருப்புக்கு ஒரு 2 பேரும் சேர்ந்து என்ன சண்டை போட்டாலும் வாங்கும் போது இப்ப பாரு உள்ள ஒளிச்சு வச்சிருக்கா. எவ்வளவு ஒருத்தி தான் இந்த வேலையை பார்த்திருக்கா. அந்த கட்டில போடு மலரே. ஐ எக்கோ, உன் வீட்டுக்கு வந்ததுல ஒரு சூப்பரான ஐட்டம் மாட்டிருக்குக்கா. என்னதும் டீ? ஐ இது என்னதுக்கா? அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி பார்க்கறதுக்கே அற்புதமா இருக்கு. ஒவ்வொரு டப்பாலையும் என்னது பாதாம், பிஸ்தா, முந்திரி, சூப்பரா இருக்குக்கா. இது எதுக்குக்கா உள்ள ஒளிச்சு வச்சிருக்க? நான் எங்கம்டி ஒளிச்சு வச்சேன். என் மாப்பிள்ள ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தாரு பார்த்துக்கோ, ஆபீஸ்ல கூப்பிட்டாங்கன்னு. அங்க இந்த ரிட்டன்ல கிஃப்ட் கொடுப்பாங்க பாரு, நம்ம இதுல தாம்பளை போய் கொடுப்போமே, அதுல அதே மாதிரி இது இருந்துச்சு பாத்துக்க. ஏக்கா சூப்பர்க்கா. நம்ம போற எந்த கல்யாண வீட்லயும் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்களே. ஆமாட்டி, அது என்னவோ வாஸ்தவம் தான். ஏக்கா இதுல 2 எடுத்து தின்னுக்கிட்டா? தின்னும் டீ, 2 எடுத்து தின்னுட்டு 2 வை. அவ்வளோ வந்து கேட்க போறாளுவோ. இந்த கரையான் கடந்து அடிச்சிட்டு போதுக்கு நானாவது எடுத்து 2 திம்பேன். என்ன டேஸ்டா இருக்கு. தின்னுட்டி, உன்னை யாரு வேண்டான்னு சொன்னா? போதும், அப்புறமா சாப்பிடுவோம். ஏக்கோ இது என்ன துணியெல்லாம் தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க? என்ன அப்படி செய்ய மலரு, பீரோல எனக்கு இடமே தரமாட்டுக்காளுவோ. அதுக்கு தான் நல்ல நல்ல சேலையெல்லாம் இந்த மாதிரி பைய வாங்கி உள்ள வச்சிருக்கேன். இதுவும் நல்லா தான் இருக்கு. ஏன் அம்மா எவ்வளவு புக்கு நோட்டு தான், ஏன் இவ்வளவு காண்ட அடுக்கி வச்சுக்கிட்டு இடைக்கு தூக்கி போட வேண்டியதானே? வீட்டை அடைச்சி வச்சிருக்காளுவோமா? ஏட்டி, இதெல்லாம் என் மாப்பிள்ளக்குள்ளது. இந்தா இங்கிட்டு இருக்க பேரு, இதெல்லாம் என் பிள்ளைகளுக்குள்ளது. ஏதோ வருஷம் வருஷம் ஒரு டிசிசியா என்னமோ ஒரு எக்ஸாம் வரும்ல, ஏதோ ஒரு பரீட்சைல வாயில வரமாட்டேக்கே. அது டிசிசி இல்லக்கா, டிஎன்பிஎஸ்சி. அதான் இந்த பரீட்சைக்கு படிக்க தாண்டி இந்த புக்கெல்லாம் பத்திரமா வச்சிருக்காளுவோ. இடைக்கெல்லாம் போடக்கூடாதான், வெளியில கிடைக்காதாம்ல. ஓ அப்படியா, சரி சரி படிக்கட்டும். அவளோட நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போட்டும். கட்டிலே அடைஞ்சிட்டுமா. எக்கோ இந்த புக்கையும் வாங்கி வை. வேலைக்கு போற அந்த அண்ணனுக்கு ஏமாயி இவ்வளவு நோட்டு டைரி. ஏட்டி, முக்கியமான கணக்கு வழக்கெல்லாம் அதுல தாண்டி அவர் எழுதி வைப்பாரு. அதுலலாம் அவர் கரெக்டா இருப்பாரு பாத்துக்க. அப்படியாக்கோ, பரவாயில்லையா அந்த அண்ணன்? ஆமாம் டி, அவருக்கு எவ்வளவு சம்பளம் வருது, வரவு செலவு கணக்கு, என்னென்னத்துக்கு கொடுக்குறோம், ஆர்டி எவ்வளவு போடுறோம், எல்ஐசிக்கு எவ்வளவு கொடுக்கணும், எல்லாம் கரெக்டா எழுதி நோட் பண்ணி வச்சுக்குவாரு பாத்துக்கோ. நல்ல விஷயம்தான். ஒரு 50 ரூபா துட்டு அவரை ஏமாத்தி நம்ம வாங்கிட முடியாது. எல்லாத்துக்கும் கணக்கு கேட்பாரு. அப்பா அபுஜக்கோ, இதெல்லாம் பத்திரமா வைக்கா. அப்புறம் இதுல உள்ள பேப்பர் நோட்டு எதுவும் மிஸ் ஆயிட்டுனா வந்து திட்ட போறாவோ. ஆமாம் டி, எதுக்கு வம்பு, இதை தூக்கி அந்த செல்ஃப் மேல பத்திரமா வைப்போம். இந்தாக்கா. என்னது இது? என்னமோ ஒரு போட்டா மாதிரி இருக்கு. அண்ணன் கூட யாரோ நிக்க மாதிரி இருக்கே. யார் இது? ஏன் டி அதை கையிலேயே வச்சு பாத்துக்கிட்டு நிக்க? தா முதல்ல. அம்புஜக்கா, அந்த அண்ணனுக்கு எதுவும் தங்கச்சி அக்கா யாரும் உண்டா? ஆமா டி, ஒரு தங்கச்சி இருக்கா. அவ வெளிநாட்டுல இருக்கா. அவ மாப்பிள்ள வெளிநாட்டுல வேலை பார்க்காரு, அவளையும் கூட்டிட்டு போயிட்டாரு. இப்ப அவளுக்கு 2 பையன் இருக்கான். என்ன அப்படி ஆண்டு வாய பழந்த மணிக்கே நிக்க? முதல்ல நோட்டத்தா. என்னத்த இவ இவ்வளவு நேரம் உட்காந்து பாத்துட்டு இருந்தா? மலரே, யாருட்டி இந்த பொம்பளை? ஏமா ஏமா, எனக்கு லேசா நெஞ்சு வலிக்க மாதிரி இருக்கு. அட கடவுளே, யாருக்கா? எனக்கே ஒரு மாதிரி கையெல்லாம் நடுக்கமா இருக்கு. அண்ணன் எந்த புள்ள கூட போட்டோ எடுத்து வச்சிருக்காரு. ஏய் அம்மா, சண்டால பாவி, என் தலையில இடிய தூக்கி போட்டுட்டானே. நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன், எங்க சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? இப்படி ஒரு அநியாயத்தை எனக்கு பண்ணிட்டாங்களே. அட கடவுளே கடவுளே, நான் அந்த மனுஷனுக்கு என்ன குறை வச்சேன்? இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணிட்டானே.
ஏன் அம்புச்சக்கா அழாத, என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு ஒன்று ஒன்றா கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாதக்கா. ஏ கடவுளே, உனக்கு கண் இல்லையா? இந்த அநியாயத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? ஏக்கோ நீ ஒரு பக்கமும் போய் சொல்ல வேண்டாம். அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் மெதுவா பொறுமையா இருந்து கேளு என்ன ஏதுன்னு. இவ யாருன்னு முதல்ல கண்டுபிடி. நீ பாட்டுக்கு ஒன்று ஒன்றா கற்பனை பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு உருண்டுகிட்டு கத்திக்கிட்டு இருந்தனா நீ தான் கஷ்டப்படுவ பார்த்துக்கோ. இருக்கட்டும் டீ, இருக்கட்டும். இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறனா இல்லையான்னு பாரு. இவ்வளவு நாள் நல்லவனா நடிச்சு என்னை இப்படி ஏமாத்தி புட்டானே, வரட்டும். இப்ப சொல்லுற மலரே, இது மட்டும் உண்மையா இருக்கட்டும். நான் ரெண்டு பேரையும் உயிரோட விட மாட்டேன். கண்டிப்பா உயிரோட விட மாட்டேன். ஏக்கோ இப்ப சொல்றேன் கேட்டுக்கோக்கோ. உனக்கு ஒண்ணுனா பார்த்துட்டு நானும் சும்மா இருக்க மாட்டேன். அதனால இப்படி உட்காந்து கண்ணை கசக்கிட்டு இருக்காத. எதுனாலும் என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன். அம்புஜம், ஏன் அம்புஜம் கலனி தண்ணி இருக்கா? அம்புஜம் என்னாச்சு? ஏன் இப்படி உடஞ்சு போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? என் வாழ்க்கையே போயிட்டு லட்சுமி. இனிமே நான் என்ன செய்ய? நான் இனிமே என்ன செய்ய போறேனோ? ஏன் அம்புஜம், என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி பேசுற? நீ நல்லா தானே இருப்ப. நீ ஏன் ரெண்டு பேருக்கு புத்தி சொல்ற ஆளு? நீ இப்படி போய் உட்காந்துருக்கலாமா? என்ன ஆச்சு அம்புஜம்? இந்த பாரு லட்சுமி, இந்த போட்டாவை பாரு. என் தலையில இடிய தூக்கி போட்டானே. நான் என்ன செய்யட்டும்? இது என்ன என்ன கோலம்? என்ன பண்ணி வச்சிருக்காரு? இது என்ன என்ன கோலம் இது? நான் பாக்குறதுலாம் கனவா நனவான்னு தெரியலையே. சோனி அப்ப இப்படிலாம் பண்ண மாட்டாரே. அம்புஜம், நீ அவர்கிட்ட இருந்து நிதானமா பேசுறது தான் எனக்கு என்னமோ சரின்னு படுது. வெள்ளம் வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் எப்படிக்கோ நிதானமா இருக்கிறது? எப்படி நிதானமா இருந்து பேசணுங்கிறீங்க? அட்ட அறிவு கட்டவளே, இது அவளோட வாழ்க்கை பிரச்சனை. எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் செய்ய முடியாது. அதுக்குன்னு இப்படிலாம் ஒரு போட்டோ எடுத்து வீட்டுக்குள்ள இவ்வளவு நாள் வச்சிருக்காரு அமுக்கமா. அந்த அண்ணனை சும்மா விடலாங்கிறீங்களா? இங்க பாரு அம்புஜம், இந்த கூறு கட்டவ பேச்செல்லாம் கேட்டு நீ எதுவும் போட்டு சண்டை போட்டு இருக்காத. இது இப்ப எடுத்த போட்ட மாதிரி இல்ல, முன்னாடி உள்ள போட்ட மாதிரி தான் எனக்கு என்னமோ தெரியுது. நீ பொறுமையா பேசு. அதே மாதிரி சோனி அபி நல்லா வளர்ந்துட்டாளுவோ. வயசுக்கு வர பிள்ளைய வச்சுட்டு இவன் இப்படிலாம் பண்ற ஆளு கிடையாது. சோனி அபி நல்லா வளர்ந்துட்டாளுவோ. வயசுக்கு வர பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ற ஆள் கிடையாது. நீ தான் பொறுமையா இருந்து என்ன ஏது இது யாருன்னு கேட்கணும். என்னத்த பொறுமையா இனிமே கேட்க? இன்னும் வேற என்னெல்லாம் இருக்குன்னு தேடுறேன். எங்க அம்புஜக்காக்கு ஏதாவது அநியாயம்னா தட்டி கேட்போம்லா. இன்னைக்கு ஒரு வழி பண்ணாலும் விட மாட்டேன். இதுல என்னது இன்னொரு பேப்பர் இருக்கு? தமிழ்ல தான் இருக்கு. என்ன முடியாது? என்னது? நீ என்னென்ன இடியெல்லாம் எனக்கு விழப்போகுது? இருக்கா? ஏதோ கவிதை மாதிரி தெரியுது, படிச்சு காட்டுறேன். உயிர் உயிர் வாழ துடிக்கிறது என் கண்கள், ஆனால் உன் காந்த கருவியால் காயமில்லாமல் கொள்ளுதே. இருந்தும் இமைகள் மூட மறுக்கிறது, கொன்றாலும் தீராது என் ஜென்மம். 1000 கவிதைகள் சொல்லும் அழகிய கவிதை நூலகம் உன் கண்கள். பாத்தியா அம்புஜக்கா? ஐயோ அம்புஜம், ஐயோ அம்புஜக்கா, உங்களுக்கு என்ன ஆயிட்டு? ஏ இடி உழுவா. நான் என்னக்கா பண்ணேன்? நீ என்ன பண்ணல? அவ செவனையே நான் அழுதுகிட்டு உட்காந்துருந்தா. அதை எடுத்து படிக்க, இதை எடுத்து படிச்சு காட்டுறேன்னு நீ படிச்ச கவிதையில அவன் மயங்கியே உழுதுட்டா. போ அம்புஜக்கா எந்திரிக்கா. ஏக்கா எந்திரிக்கா. ஏக்கா எந்திரிக்கா. நீ இப்படி மயக்கம் போட்டு விழுவான்னு தெரிஞ்சிருந்தா நான் படிச்சிருக்கவே மாட்டேனேக்கா. போ இடி விழுவா. எந்திரிச்சு போய் தண்ணியை கோரிட்டு வா. அம்புஜக்கா எந்திரிக்கா. அம்புஜம் எந்திரி அம்புஜம், உனக்கு ஒண்ணு இல்ல. அம்புஜம் எந்திரி அம்புஜம், தண்ணியை குடிந்தா. ஏக்கா எந்திரிச்சிட்டியாக்கா. இப்படி நீ மயக்கம் போட்டு விழுவான்னு தெரிஞ்சிருந்தா அந்த கதையை நான் படிச்சிருக்கவே மாட்டேங்க்கா. விடும் டி, அவர் பண்ண தப்புக்கு நீ என்ன செய்வ பாவம். அம்புஜக்கா, ஏக்கா. ஏன் அம்புஜம், கீதா வர நினைக்கேன். நீ இப்படிலாம் மூஞ்சி தொங்க போட்டு வச்சிருக்காத. ஏட்டி மலரு, அந்த போட்டோ எடுத்து ஒளிச்சு வைட்டி. தெரிஞ்ச ஊருக்குள்ள கொட்டு அடிச்சிருவா. அம்புஜம் அழாத. என்னக்கா பண்ணிட்டு இருக்கே ரூம்ல இருந்து எல்லாரும்? வாங்க நாலு முடி. இந்தா இந்த கபோர்டை ஒதுங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக கரையான் பிடிச்சிருக்கு. ஐயா அப்படியா? இது நல்ல கபோர்டாச்சே. அந்த காலத்துல உள்ளதுல அம்புஜக்கா பத்திரப்படுத்திலாம் வச்சிருக்காவோ, பொத்தி பொத்திலாம் பாதுகாத்தாவோ.
இதுல எப்படி கரையாயிருச்சு? இதில் எப்படி கரையாயிருச்சுன்னா அதுக்கிட்ட தான் கேட்டு சொல்லணும். என்ன லட்சுமிக்கா, என்ன இந்த பக்கம் சோறு பொங்கிட்டு குழம்புலன்னு குழம்பு வாங்கி வந்தீங்களாக்கும்? நான் என்ன உனைய மாதிரி வீடு வீடா போய் சோத்தையும் குழம்பையும் வாங்கி திங்கிறவன் நினைச்சியோ? கோவப்படாதீங்கக்கா. அப்ப எதுக்கு இங்க வந்தீங்க இந்நேரத்துக்கு? கழனி தண்ணி எடுக்க வந்தேன். வாங்கிட்டலாம் சொல்லணும், எனக்கு தலையெழுத்து. சொல்லாட்டா போங்க, யார் உங்கள்கிட்ட கேட்டா? ஏன் அம்புஜக்கா, கண்ணு என்ன இப்படி வீங்கி போய் இருக்கு? வாக்கிதா ஒன்றும் இல்லை. என்ன வேணும்? என்ன விஷயத்துக்கு வந்த? ஏக்கா ஒரு சில தேங்காய் இருக்குமா? துவையல் அரைக்க தேங்காய் எல்லாம் பார்த்துக்கோங்க. வீட்டில் ஏதாவது வாங்கி போட்டால் இருக்கும். ஒரு சில தேங்காய் தாங்கக்கா, சந்தைக்கு போகும்போது வாங்கி கொண்டு வந்து தந்துடுவேன். கிச்சனில் இருக்கு கீதா, போய் எடுத்துக்கோ. ஆட்டும்க்கா ஆட்டும். எத்தனை தேங்காய் எடுத்துக்க? ஏன் 10 பேத்துக்கு துவையல் அரைக்க போற? ஒரு சில்லு தானே கேட்ட. அப்போ என்னத்துக்கு எத்தனை தேங்காய் எடுத்துக்கன்னு கேட்க? அவ என்ன தேங்காய் கடையா போட்டிருக்கா? ஒரு சில்லு எடுத்துட்டு போ. லட்சுமிக்கா, இப்படிலாம் அதிகாரம் பண்ணாதீங்க பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டிலே வந்து நான் எடுத்தேன். ஏம்மா போமா, எத்தனை வேணுமோ எடுத்துட்டு போ. 2 தான் இருக்கு. இதுக்கு தான் அம்புஜக்கா வீட்டில் வந்து கேட்டேன். ஆட்டும்க்கா ஆட்டும். அம்மா கரையான் போட்டு எங்கே இருக்கு? அது எதுக்கு? கரையானையும் எடுத்து துவையில போட்டு அரைக்க போறியா என்ன? லட்சுமிக்கா, ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக இருப்பேன். நான் உங்கள்கிட்ட பேசலை, நான் அம்புஜக்கா கிட்ட கேட்டேன். சும்மா வந்து மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. எட்டி மலரு, கரையான் போட்டு எங்கே இருக்கு? ஏன்க்கா உயிரை வாங்குற? பின்னாடி தான்க்கா இருக்கு. ஏன் 4 முடி அதை எதுக்கு கிடந்து பிறகி கிடக்க? அம்புஜக்கா, அம்புஜக்கா, என்னம்மா ஒரு கிண்ணம் கிடந்தா எடுத்து தாங்கக்கா, அந்த மண்ணெல்லாம் அள்ளிட்டு போயிடுறேன். கடவுளே, இவளோட பெரிய ரோதனையா போச்சு. கிண்ணம்லாம் இல்லட்டி. அவளுக்கு இந்த கவர்ல அள்ளியாச்சு. ஏ கீதாக்கா, தெரியாம தான் கேட்கேன். இந்த கரையாமண்ணை வச்சு என்ன செய்ய போறீங்க? இது மூஞ்சிக்கு போட்டா நல்லது டீ. மூஞ்சி கை காலு உடம்பு ஃபுல்லா போடலாம். நம்ம ஸ்கின்ல இருக்க அழுக்கு பூரா எடுத்துரும் டீ. இது எவ்வளவு நல்லது தெரியுமா இந்த மண்ணு? நாலு முடி, நீயே இப்ப வெளியில போறியா இல்ல உனைய அடிச்சு வெளில அனுப்பட்டா? இவா ஒருத்தி இருந்து படம் காட்டிட்டு கிடப்பா. அம்புஜக்கா, நான் வாரேன், நீங்க மட்டும் இருப்பீங்கன்னு நினைச்சு வந்தேன். தெரியாத நம்மளமா எவ்வளவு இருக்கும்போது வந்துட்டேன். ஏன் அம்புஜம், எவ்வளோ நேரம் இப்படியே இருந்து கவலைப்பட்டுட்டு இருப்ப? பார்க்கவே சங்கட்டமாக இருக்கு. வா, வெளியில் போய் கொஞ்ச நேரம் உட்காருவோம். இங்கே இருந்து அடைஞ்சு கிடக்க கிடக்க ஒரு மாதிரி தலைவலியாக தான் இருக்கும். இல்லை லட்சுமி, நீ போயிட்டு வா, நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு அம்புஜம், அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது. சந்தோஷத்தில் மட்டும் கூட இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. கஷ்டத்துலேயும் கூட இருக்கிறது தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு அழகு. நீ வா முதல்ல வெளியில், இங்கேயே அடைஞ்சு கிடக்காத. ஆமாக்கா, வாங்க முதல்ல எந்திரிங்க, வெளியில போய் கொஞ்ச நேரம் உட்காருவோம். இந்த ரூமை பார்த்தாலே தலை சுத்துது. பொருளை வேற அள்ளி எடுத்து போட்டுட்டோம். சண்டால பாவி, என் வாழ்க்கையை இப்படி நாசமாக்கி போட்டானே. அந்த சண்டால சிரிக்கி யாருன்னு தெரியலையே. என் வாழ்க்கையில இப்படி வந்து விளையாடுறாளே. அழாத அம்புஜம், இப்படி அழுது என்ன ஆக போகுது சொல்லு. முதல்ல உன் மாப்பிள்ளை வரட்டும், அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேளு. நீயா ஒன்று ஒன்றா கற்பனை பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்காத. முதல்ல அழுறத விடு. ஈரி காப்பி தண்ணி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வாரேன். லட்சுமி அக்கோ, உனக்கு என்னம்டி பிரச்சனை? எனக்கு கொஞ்சம் சீனி கம்மியா போட்டுதாக்கா. மூஞ்சில அங்கங்க பரு வருது. ஆனா நீ எல்லாம் ஏன்க்கா சீனி தானக்கா கம்மியா போட சொன்னேன். வாயில அறுப்பு வாங்கிட்டு போயிடாத. ஏக்கா, முதல்ல அழுகையை நிறுத்து. சும்மா இப்படி உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிருமா? அந்த அண்ணன் ரொம்ப நல்லவர் தான். எதுக்கு இப்படி போட்டோ எடுத்துக்காருன்னு தெரியல. வரட்டும் கேட்போம், அப்படியே உன்னைய விட்டுருவோம். அப்படி பண்ற ஆளு கிடையாது தான்டி. இருந்தாலும் என் கண்ணால இப்படி பார்த்துட்டேன் பாத்தியா? அதானே, சும்மா விடக்கூடாதுக்கா அந்த அண்ணனை. இதுல கவிதை வேற. என்னைக்காவது உன்னைய பத்தி இப்படி ஒரு கவிதை சொல்லியிருப்பாராக்கா? ஆமாடி மலரு. நான் குண்டா இருக்கிறதுனால வேற பிள்ளைய பார்த்துட்டாரோட்டி. ஐயோ, தெரியாம இந்த அக்காவை இப்படி அள வச்சுட்டோமோ? என் வாயில தான் வினையே இருக்கு. ஏக்கா ஏக்கா ஏக்கா, தெரியாம சொல்லிட்டேங்க்கா, அழாத. அவர் அப்படிலாம் கிடையாது. அந்த அண்ணன் ரொம்ப நல்ல மனுஷர், தங்கமான ஆளு. உண்மை என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு போய் உட்காந்து அழுதுட்டு கிடக்காத. அவர் மட்டும் என்ன 6 பேக்லாம் வச்சுக்கிட்டு பெரிய ஹீரோ மாதிரியா இருக்காரு. ஏன்டி, என் மாப்பிள்ள நல்லா தானே இருக்காரு. எனக்கு ஹீரோ தான் அவரு. ரொம்ப முக்கியம்.
நீ இப்படியே சப்போர்ட் பண்ணு. அவர் என்ன காரியம் பண்ணியிருக்காரு, நீ இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அலையிற என்ன? அவ அழகா இருக்கான்னு தானடி என்னை இப்படி விட்டுட்டு அவளுக்கு கவிதை எழுதி போட்டோலாம் எடுத்து வச்சிருக்காரு. ஐயய்யா, இப்படியே அழுதுகிட்டே இருக்காதக்கா. முதல்ல கண்ணீரை தோட. அவ என்ன அழகாவா இருக்கா? பெரிய அழகு சுந்தரி மாதிரி நீ பேசிட்டு இருக்க. தேவங்க மாதிரி இருக்கா. என் வாழ்க்கை நாசமா போயிட்டேன். அட நிறுத்துக்கா, நீ வேற. இந்த கண்ணுல இருந்து இனிமே கண்ணீரே வரக்கூடாது. எல்லாத்தையும் என்கிட்ட விடுக்கா, நான் பாத்துக்கிறேன். சும்மா இப்படி போட்டு புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தா சரியாயிருமா? முதல்ல அந்த அண்ணனுக்கு ஃபோன் அடி. அடிக்கண்டி, இன்னைக்கு இந்த வீட்ல அவர் இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும், ரெண்டுல ஒன்று பார்த்துடுறேன். என்ன மக்களே, இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்களா? அம்புச்சக்க மாப்பிள்ளை கூட இருக்கிற பொண்ணு யாரு என்னன்னு தெரியணும்னா அடுத்த வீடியோவில் வரும். அதனால நம்ம சோலோ குயின் பீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மேலும் சுவாரஸ்யமான கதைகள்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சோலோ குயின் பீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோக்கான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.